நாடு முழுவதும் தற்போது போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கும் என்பது தொடர்பாக தற்போது விரிவான ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹரிகரன் இணைகிறார். ஹரிகரன், இந்த போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யும். பெகல்காம் தாக்குதலை அடுத்து நாடு முழுவதுமே ஒரு போர் பதற்றம் நிலவி வருகின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் உள்ளது என கடந்த சில வாரங்களாகவே ஒரு பதற்றம் நிலவி வந்த சூழல்ல ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சார்பில் நேற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதனையொட்டி அனைத்து மாநிலங்களும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆலோசனை நடைபெற்றிருந்தது. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போர்க்கால ஒத்திகை நடத்த வேண்டும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில இன்று நாடு முழுவதும் சரியாக 4 மணி முதல் இந்த போர்க்கால ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதன் முக்கிய நோக்கம் போர் சூழல் ஏற்பட்டால் போர்க்காலத்தில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், விமான நிலையங்கள் மற்றும் உள்ளிட்ட அணைக்கட்டுகள், பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலேயே எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போர்க்கால ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை துறைமுகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் என சென்னையை இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெறுகின்றது. கல்பாக்கம் அணுமின் நிலையம் மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியில அணு ஆராய்ச்சி நிலையம் மட்டும் இல்லாமல் அணுமின் நிலையம் என 2ம் சேர்ந்ததாக உள்ளதால இந்தியாவிற்கே கல்பாக்கம் அணுமின் நிலையம் மிக முக்கியமாக இருக்கு. போர்க்காலத்தை பொறுத்த வரைக்கும் வான்வழி தாக்குதல் நடைபெறும்போது முக்கிய இடங்கள்ல தாக்குதலுக்குள்ளாவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. மிக முக்கியமாக அணுமின் நிலையம் தாக்குதல் உள்ளாக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அணுமின் நிலையத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால அதாவது வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்பது குறித்து பாதுகாப்புத்துறை சார்பில் இந்த ஒத்திகை நடத்தப்படும். அதே போன்று ஒருவேளை அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அணு மின் நிலையத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்த இந்த ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. அணுமின் நிலைய உள்ளிட்ட பொறுத்த வரைக்கும் உள்ளே தற்போது பேரிடர் துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினருமே உள்ளே இருக்காங்க. இந்த போர்க்கால ஒத்திகையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், ஆபத்து காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அணுமின் நிலையத்தில் ஒரு ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. அணுமின் நிலையத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் அணுமின் நிலையம் மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால அருகாமையில் இருக்கக்கூடிய 2 கிராமங்களையும் மக்களுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. ஒருவேளை தாக்குதல் ஏற்படுத்தால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு எவ்வாறு செல்வது, அவர்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் எவ்வாறு மருத்துவமனைக்கு செல்வது போன்ற அனைத்து தகவல்களையும் விழிப்புணர்வாக மக்களுக்கு வழங்கப்படும். இது வெறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே இந்த செயல்பாடுகள் அரசு தரப்பில் செய்யப்படுகின்றதும். இந்த ஒத்திகை காரணமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று பேரிடர் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது ஒருவேளை போர்க்காலத்துல மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு அதிகமான உயிரிழப்பை தடுப்பதற்கு ஒரு மிக முக்கிய நடவடிக்கையாக என்பதால நாடு முழுவதும் இந்த ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. சரியாக 4 மணிக்கு தொடங்கிய இந்த ஒத்திகை 4:30 மணி வரை நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய அறிவுறுத்தல்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு இந்த போர்க்கால ஒத்திகை என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஹரிகரன், தற்போது இந்த போர்க்கால ஒத்திகையில் வான்வழி தாக்குதல் குறித்து அந்த பயிற்சி மட்டும் அளிக்கப்படுதா, அல்லது தரைவழி தாக்குதல் அது தொடர்பான விஷயங்களும் அங்கு பகிர்ந்தளிக்கப்படுதா? கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்புக்குள்ளாவது வான்வழி தாக்குதல் மூலமாகவே அதிக பாதிப்புகள் ஏற்படும் என உலகம் முழுவதும் கடந்த காலங்களில் போர் சூழல்களில் ஏற்பட்ட நடவடிக்கைகள் வைத்து பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது. குறிப்பாக அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சாதாரண நேரத்திலே இந்த பகுதியில் எந்தவித பொதுமக்களும் வருவதற்கு அனுமதி இல்லை. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வலயத்துல இந்த கல்பாக்கம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகள் பாதுகாப்பு வலயத்துல எப்பொழுதுமே இந்த பாதுகாப்புல தான் இருக்கும். அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்காலத்துல மட்டும் ஒத்திகை நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அணுமின் நிலையத்துல ஏதேனும் விபத்துகளோ அல்லது அசம்பாவிதங்களோ ஏற்பட்டால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒத்திகை வழக்கமாக நடைபெறும். அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும்
அதிகமான பாதிப்பு வான்வழி தாக்குதல் மூலமாக ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால அந்த வான்வழி தாக்குதல் நடைபெறும் பொழுது அபாய ஒலி எழுப்பப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுவர். வான்வழி தாக்குதலை முறியடிக்க பாதுகாப்பு துறையினர் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுப்பதற்கான போர் ஒத்திகை அப்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு பக்கம் எடுத்து வந்தாலுமே ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டால் உள்ளே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அணுமின் நிலையத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இதற்கான முழு கட்டளையை பிறப்பிப்பது கட்டளை அதிகாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவர் செயல்படுவார். அதன்படி அனைத்து மாவட்டங்களிலுமே கட்டளை அதிகாரியாக மாவட்ட ஆட்சியர் தான் முக்கிய பங்கு வகிப்பார். அவருடைய உத்தரவின் பேரில் மாநில பேரிடர் மீட்புத்துறை படையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், இந்த முக்கியமான துறைகள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலையும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பது குறித்தான விழிப்புணர்வுகளையும் முழுவதுமாக ஏற்படுத்துவார். போர்க்காலங்கள்ல ஒருவேளை அவர் அந்த அபாய ஒலி எச்சரிக்கை எழுப்பப்பட்டால் அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது, அதாவது பதற்றமான பகுதிகளிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது போன்ற முழுமையான நடைமுறைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் ஆபத்து காலங்களில் அவர்கள் தங்களை எளிமையாக காத்துக் கொள்வதில் அணுமின் நிலையமும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இதற்காக இந்த ஒத்திகை நடைபெற்று வருகின்றது. கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய 2 கிராமங்களிலேயும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களையும் திரட்டி அங்கு ஒரு ஒத்திகையும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஹரிஹரன், இந்த போர்க்கால ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை படை வீரர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே போல் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்களும் இதில் இருக்கிறாங்க. வேறு யாரெல்லாம் இந்த போர்க்கால ஒத்திகையில் ஈடுபட்டு இருக்காங்க ஹரிஹரன்? போர்க்கால நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல பாதுகாப்புத்துறையினர் முழுவதுமாக, அதாவது இது ராணுவத்தினர் மற்றும் விமானப்படையினர், கப்பல் படையினர் என அனைத்து தனியருமே பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. இந்த பேரிடர் மீட்பு படைத்துறையினர் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் என 2 பிரிவாக இருக்காங்க. இவர்கள் இருவருமே மாநில அரசுடன் இணைந்து அதாவது தலைமைச் செயலாளருடன் இருந்து தலைமைச் செயலாளர் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலுமேயே ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அதாவது அந்த பேரிடர் மீட்பு படை துறை சார்பாக அனைத்து மாநிலங்களிலுமே கட்டுப்பாட்டு அறை இருக்குது. சென்னை எழிலகத்தில் அவர்களுக்கான கட்டுப்பாட்டு அறை இருக்கு. பாதுகாப்புத்துறையினர் மூலமாக தாக்குதலுக்குள்ளாகும் பகுதி, தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய பகுதி என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினமே. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு கட்டுப்பாட்டு மையமாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு கட்டளை அதிகாரிக மாவட்ட ஆட்சியர் செயல்படுவாரு. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில பேரிடர் மீட்பு படையினர் மூலமாக மற்றும் காவல்துறையினர் மூலமாக பாதிப்பு ஏற்படும் பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒரு இடத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என பாதுகாப்புத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ முன்னெச்சரிக்கை அறிவிப்போ விடுக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு உடனடியாக பேரிடர் மீட்பு படையினர் மக்களுக்கு சென்று பாதுகாப்பான இடங்களுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலுமேயே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ஒரு இடம் அறிவிக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு தூரத்திற்கு அந்த பாதுகாக்கப்பட்ட இடம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதாவது எல்லையோரங்கள்ல அந்த பதுங்கு குழிகள் போன்றவைகள் இருக்கும். அந்த இடத்துல பொதுமக்கள் பாதுகாப்பாக சென்று தங்கிவிட முடியும். தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல மக்கள் எவ்வாறு அந்த கட்டிடங்களிலிருந்து அதாவது தங்களது இருப்பிடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது, அந்த இடத்திற்கு சென்று சேர்வது குறித்த போன்ற நடைமுறைகளை இந்த பேரிடர் மீட்பு படையினர் மூலமாக அறிவிக்கப்படும். அவர்களுக்கு வழிகாட்டியாக காவல்துறையினர் போன்றவர்கள். ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது போன்ற நடைமுறைகளை அவர்களை மீட்டு காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாக ஒப்படைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது, அதிக உயிரிழப்புகளை எவ்வாறு தடுப்பது, பொதுமக்கள் தங்களை முழுமையாக எப்படி பாதுகாத்துக் கொள்வது, போர்க்காலங்கள்ல வீடுகள்ல தங்களது நடைமுறைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்வது போன்ற தகவல்களும் கொடுக்கப்படும். குறிப்பாக பகல் நேரங்களில் இந்த மாதிரியான ஒத்திகை நடைபெறும் நிலையில இரவு நேரங்கள்ல, அதாவது பொதுமக்கள் தங்கள் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள்ல ஊர்கள்ல முழுவதுமாக மின்விளக்குகள் அணைத்து வைக்கப்படும். இது எதற்கான நடைமுறை என்றால், அதாவது வான்வழி தாக்குதல் நடைபெறும் இடங்கள்ல அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய நகரம், பரபரப்பாக உள்ள நகரம், இந்த இடத்துல தாக்குதலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கக்கூடிய என்பதனால இரவு நேரங்களிலும் அந்த மின்விளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டு, அதாவது போர் விமானம் மூலமாக தாக்குதலுக்குள்ளாக இடங்களையும் தவிர்க்க முடியும். இந்த மாதிரியான அனைத்து விதமான விழிப்புணர்வுகளையும் பொதுமக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும்
அனைத்து துறை அலுவலர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காகவும் இந்த போர்க்கால ஒத்திகை முழுமையாக பயன்படும் என நம்பலாம். ஹரிஹரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிரி தாக்கும் போது பாதுகாப்புடன் இருப்பது எப்படி என தற்போது பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் எதிரி தாக்கும் போதும் பாதுகாப்புடன் இருப்பது எப்படி என தற்போது நாடு முழுவதும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 4 மணிக்கு தொடங்கிய இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எதிரி தாக்கும்போது எந்த அளவிற்கு அச்சப்படாமல் பதற்றமடையாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தற்போது பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை படை வீரர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு படை வீரர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், இந்த போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி என்பது எந்த அளவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, இது பற்றிய மேலதிக விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக இன்றைய தினம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர்க்கால ஒத்திகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நாட்டில் அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலோ அதிலிருந்து நம்மளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு மட்டுமில்லாமல் அதற்கான ஒரு ஒத்திகையை தான் இன்றைய தினம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசால் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற 244 முக்கியமான மாவட்டங்களில் இந்த போர் ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் நடந்த அந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அதை தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அதிகாலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் திடீரென்று தீவிரவாதிகள் பதுங்கு குழிகளில் இந்திய ராணுவ படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்கனவே இந்தியாவால் திட்டமிடப்பட்டிருந்த போர் கால ஒத்திகை தான் இன்றைய தினம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தீயணைப்பு சேவை, குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைமையகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தயார்நிலை எதற்கென்றால் தீவிரவாதிகள் வான்வெளி மூலமாக தாக்குதல் நடத்தால் முன்கூட்டியே பொதுமக்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக பொது இடங்கள்ல அபாய சைரன் ஒலி எழுப்புவது, ஒலிபெருக்கி மூலமாக மக்களுக்கு தகவல் தெரிவிப்பது, அண்டை நாட்டில் இருந்து தாக்குதல் நடந்தால் பொதுமக்களை பாதுகாத்து எப்படி என்பது பற்றி எல்லாம் இந்த விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. குறிப்பாக திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த முக்கியமான பகுதிகளில் இருக்கின்ற மக்களை எவ்வாறு அப்புறப்படுத்த முடியாத ஒரு பட்சத்தில் அந்த தாக்குதலுக்கு ஆளான மக்களை அந்த பகுதியில் இருந்து எவ்வாறு மற்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்வது, எவ்வாறு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்வது, அந்த விபத்து ஏற்பட்டாலோ அல்லது தீவிரவாத தாக்குதல் நடந்தாலோ அந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த தீயை எவ்வாறு அணைப்பது என்று தீய அணைப்பு படையினர் ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிகளில் இது போன்று கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இது போன்ற ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பள்ளிகளில் இருந்து மாணவர்களை எவ்வாறு அங்கிருந்து அப்புறப்படுத்துவது, அவர்களை எவ்வாறு காப்பாற்றி பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்றைய தினம்
நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பல்வேறு பாதுகாப்பு குழுக்கள் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக ராணுவம், துணை ராணுவ படையினர், போலீசார், தேசிய பேரிடர் மேலாண்மை குழு, அதே போன்று மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரியினுடைய தேசிய NCC மாணவர்கள், NSS மாணவர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நாடு முழுவதும் 244 அந்த மாவட்டங்களில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது இது போன்று நாடு முழுவதும் நடத்தப்படுது என்றால் பல ஆண்டுகளுக்கு முன்புதான் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தற்போது இருக்கின்ற இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு போர் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் மூலமா என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனத்திலும் ஏற்பட்டது. அந்த போர் மூலமா என்ற சூழ்நிலை அனைவரது மனதிலும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலை தான் இந்த காலை சுமார் 1:05 மணியிலிருந்து 1:30 மணி முதல் இந்திய படையினர் பாகிஸ்தானுடைய மண்ணில் செயல்பட்டுக் கொண்டிருந்த தீவிரவாத இயக்கங்கள், அதை குறிப்பாக 9 தீவிரவாத அந்த மையங்கள் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறது. ஏராளமானவர்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை பகுதியில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு போர் ஒத்திகை நடவடிக்கை என்பது நாடு முழுவதும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் மக்களுக்கு எவ்வாறு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டாலோ, குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாலோ அதிலிருந்து எவ்வாறு நம்மளை காத்துக் கொள்வது, ஒருவேளை பாதிக்கப்பட்டால் அங்கிருந்து எவ்வாறு பல இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த மாதம் பெஹல்காமில் நடந்த தீவிரவாதிய தாக்குதல் நடந்தது போல. ராமகிருஷ்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.